guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்பினாச் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஸ்பினாச் ரைஸ்னா தால்லாம் வெச்சு பண்ண போறது இல்ல. லைக் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஸ்பினாச் ரைஸ். ஸோ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். கிட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கீரை சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸ்பினாச் ரைஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பீல் பண்ணி வச்சுருக்கேன், 3 சில்லிஸ் அண்ட் கொஞ்சம் ஹாஃப் லெமன், கரம் மசாலா, பே லீஃப், ஒரு 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஃப்ரோசன் பீஸ் தான் வச்சுருக்கேன், cumin powder, turmeric powder, salt, coriander powder, chili powder, oil and spinach. பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எப்பயுமே நம்ம வந்து நிறைய வாஷ் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு வாஷ் பண்ணிட்டு வாஷ் தான் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்க ஃப்ளேவர்லாம் வெளியே போயிடும் நிறைய வாஷ் பண்ணால். 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை ஒரு பேன்லேயும் பண்ணலாம். பாட் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ வச்சுருக்க, பே லீஃப், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரோசன், உங்ககிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பினாச் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பினாச்சு, க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு ஸ்பினாச் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் வருது. மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, இதில் கொஞ்சம் கரம் மசாலா, cumin பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி இதில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரம் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் ஒரு கப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஊற வச்சிருக்க தண்ணி இன்னொரு கப்பு, நான் 2.5 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். சோக் பண்ணி வச்சுருந்தா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியோடு இருக்கும் போதே உப்பு செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் ரைஸ் குக் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது குக் ஆன பிறகு பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பினாச் ரைஸ் ரொம்ப எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். If you like this video, give a big thumbs up and share பண்ணுங்க, share with your friends. என்னோட சேனலுக்கு subscribe பண்ணனா please do subscribe to my channel Simply with Viji. I see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.